நெல்லை மாநகராட்சி 48வது வார்டு சுயேட்சை கவுன்சிலராக இருப்பவர் சரவணன் தனது வார்டில் பணிகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார். தற்போது உடல்நிலை பாதிப்பு காரணமாக அவர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் பாத்தீங்கன்னா மொத்தம் 55 வார்டுகள் உள்ளடக்கியது. இந்த 55 வார்டுகள்லயும் முறையானபடி பணிகள் எதுவும் நடைபெறல அப்படின்னு சொல்லி 48வது வார்டு, அதாவது பேட்டை அப்படிங்கிற பகுதியை சார்ந்த 48வது வார்டு கவுன்சிலர் சரவணன் அப்படிங்கிறவர் கடந்த 2 தினங்களா காலவரையற்ற உண்ணாவிரதம் ஈடுபட்டார். அதே மாதிரி எப்பங்கன்னு பாத்தீங்கன்னா நெல்லை மாநகராட்சிக்கு முன்னால இருக்கிற இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிற பூங்காக்கு உள்ள உட்கார்ந்து, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் 6 மாநகராட்சிகளுக்கு 110 சட்ட விதியின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிலையிலையும், திருநெல்வேலி மாநகராட்சிக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2013-2014 ஆண்டு 234 கோடி ரூபாய் செலவுல நெல்லை மாவட்டம் மாநகர பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற குடிநீர் பிரச்சனையை சமாளிக்கும் பொருட்டு அரியநாயகிபுரம் வழியில் அரியநாயகிபுரத்தில் இருக்கிற தாமிரபரணி ஆற்றின் கரையின் மூலம் நீரேற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டு பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நீரேற்றதா சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாலை விரிவாக்கம் மற்றும் பாதாள சாக்கடை பணிகளுக்கு 34 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. இப்படி பல்வேறு கட்ட ரூபாய்களை ஒதுக்கியும் இதுவரைக்கும் எந்த விதமான பணிகளும் நடைபெறல. போதிய அளவுக்கு மாநகராட்சிக்கு மாநகராட்சி அதிகாரிகளோ மாநகராட்சி ஊழியர்களோ மக்களுக்கு வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சிலர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டாரு. நேற்று காலை முதல் ஈடுபட்டு வந்த நிலையில தற்போது உடல்நலம் மோசமடைஞ்சு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.